அது கன்டினியூஸா அவங்களுடைய அப்டேட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கா போகுது. எங்களோட மாநில தலைவர பொறுத்தவரைக்கும் இது திருப்தியா இருக்குதுங்கிற மாரி தான் சொல்லியிருக்காரு இதுவரைக்கும். ம். சிபிசிஐடி போகுமாங்கிறது அடுத்த கட்டம் இனிமே தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஜெயக்குமாரோடைய நேச்சருக்கு வந்து அவ்வளோ பெரிய எதிரிகள் கிடையாது ஆக்சுவலா. ம். ஆனா ரியல் மோட்டிவ் என்னங்கிறது காவல்துறையோட விசாரணையில தான் தெரிய வரும். இதுதான் வந்து சரியான தருணம். யூடியூப்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கான, அது சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துவதற்கான தருணம் இதுதான். ம். அதுக்கான ஒரு வரையறையை உண்டாக்கணும் அப்படிங்கிறத வந்து ம். உயர்நீதிமன்றத்தோட கருத்தா தெரிவிச்சிருக்காங்க. ஆமா. உங்களுக்கு யார் யாரையெல்லாம் விசாரிக்கணுமோ, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, ம். எல்லாருக்கும் சம்மன் குடுத்து கூப்பிடுங்க. எல்லாரும் வந்து ஆஜராகி அவங்களுடைய விளக்கத்த சொல்லட்டும். கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. காங்கிரஸ் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக மர்மமான முறையில் மரணம் அடைந்திருக்கிறார். கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது அரசியல் படுகொலை. இதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருது. பல்வேறு தகவல்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவருது. இது குறித்து நம்மிடம் விரிவாக பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் பிரமுகர் திரு நபீல் அகமது அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த போலீஸாரோட இந்த விசாரணையில வந்து திருப்திகரமா இருக்குதா உங்களுக்கு? இல்ல அடுத்த கட்டமா சிபிசிஐடி எதுவும் கேட்கறதுக்கா இருக்கீங்களா? இல்ல, இதுவரைக்குமே நல்லா போயிட்டு இருக்குது ஆக்சுவலா. என்னன்னா, ஒரு ஒரு 2ஆம் தேதி 1ஆம் தேதி போல வந்து அ எங்களுடைய மாநில தலைவர் செல்வபந்திக்கு வந்து எஸ்பி பேசியிருந்தாரு. இது மாரி விஷயம். மேன் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா. அவரு காணா போனான்னு தெரிஞ்ச உடனே. மேன் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணி கொஞ்சம் வேகமா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனா ரொட்டீன் எப்பவுமே கேஸ் அணுகுற மாரி அணுகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மாநில தலைவர் வந்து எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி, "இது ரொம்ப ஸ்லோவா இருக்குது. கொஞ்சம் புஷ் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அன்னைக்கு 12 மணிக்கு இந்த பாடிய கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அன்னைக்கு காலையில இது பேசுறாரு. 7 மணிக்கு பேசுறாரு. அன்னைக்கு 12 மணிக்குள்ள வந்து உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன் சார் அப்படிங்கிறது எஸ்பியோட ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அன்னைக்குன்னு வந்து மாற்றுக் கட்சியினர் வந்து காங்கிரஸ்ல இணையக்கூடிய விழா ஒண்ணு நாங்க பவன்ல அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க அந்த ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்க போகும்போது 11 மணிக்கு எங்களுக்கு இந்த செய்தி வந்தது. மிகவும் அதிர்ச்சியா இருந்தது. உடனே எஸ்பிக்கு பேசி கொஞ்சம் என்ன ஏதுங்கிறத ப்ரொசீடிங்ஸ் பண்ண சொன்னாங்க. முதல்ல தற்கொலைன்னு ங்கிற மாதிரியான செய்தி தான் ஸ்பெகுலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து எங்க மாநில தலைவர் நம்பல. ஏன்னு சொன்னோம்னா, ஜெயக்குமார் தனசிங்கோடைய ஆன்மீக பக்கம்னு ஒண்ணு இருக்குது. அவர் வந்து எல்லார்ட்டயுமே தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு போதனை பண்ணக்கூடிய ஆளு ஆக்சுவலா. ஸோ அப்படி ஒரு நபர் வந்து எப்படி தற்கொலை பண்ணிக்குவார்? ஏன்னா அத வந்து ஹி இஸ் வெரி க்ளோஸ் டூ மாநில தலைவர் செல்வபந்தி சார்கிட்ட. அது அப்படி உள்ள நபர் எப்படி தற்கொலை பண்ணிக்கிருவாருங்கிற ஒரு எண்ணத்தினால சந்தேகம் இருந்தா கூட நீங்க 2 விதமாவும் நீங்க விசாரிங்க. தற்கொலையாவும் விசாரிங்க, கொலையாவும் விசாரிங்க. தற்கொலைன்னா என்ன ரீசன் விசாரிங்க. கொலையா இருந்தா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் தலைவர் சொன்னதுக்காக, மாநில தலைவர் சொன்னதுக்காக தனிப்படை அமைச்சது நெல்லை மாவட்ட எஸ்பி வந்து தனிப்படை அமைச்சு இத வந்து மிக வேகமா தேடிட்டு இருந்தாரு. அடுத்த நாளே வந்து கொலைன்னு சொல்லிட்டாங்க. இது இமிடியேட்டா கொலைன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. முதல்ல இந்த மரணம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்த மாரி, அடுத்து அந்த லெட்டரும் எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பாடி கண்டுபிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த லெட்டரும் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அப்ப வந்து அந்த லெட்டர் ரிலீஸ் ஆன உடனே அவங்க நெறைய கற்பனைகளா பேசிட்டு இருந்தாங்க. போலீஸ்ட்ட குடுத்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா போலீஸ் இருந்துருச்சு. போலீஸ் மட்டும் கொஞ்சம் சீரியஸா கவனிச்சிருந்தாங்கன்னா அவர் வந்து உயிரோட இருந்திருப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது காவல்துறைக்கு அந்த லெட்டர் போகல. லெட்டர் போகல. மேன் மிஸ்ஸிங் கேஸ் எப்ப ஃபைல் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் வந்து எஸ்பி தலைமையிலேயே ஒரு டீம் போயிட்டு அவருடைய பெர்சனல் ஆபீஸ்ல வந்து சர்ச் பண்றாங்க ஆக்சுவலா. கூட அவருடைய பிஏவே இருந்திருக்காரு. அப்படி இருக்க போகும்போது தான் அந்த லெட்டர கைப்பற்றிருக்காங்க. ஸோ லெட்டர கைப்பற்றி அதுக்கப்புறம் அது மீடியா முன்னாடி வந்துருச்சு. அடுத்து அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. எங்களுடைய முன்னாள் மாநில தலைவருடைய பெயரும், இப்ப இந்நாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளர் பேரும் இருந்தது. மிகவும் அதிர்ச்சியா இருந்தது. அந்த நிகழ்வு அந்த விஷயம் நடக்க போகும்போது எங்களுடைய மாநில பொருளாளர் வந்து பவன்ல தான் இருந்தாரு அப்ப. பவன்ல தானே இமிடியேட்டா வந்து மாநில தலைவர் வந்து பொருளாளர் கூப்பிட்டு, இது வந்து வேற மாரி மிஸ்லீட் ஆயிடும் உங்களுக்கு பேசுறது கொண்டு போயிருவாங்க. அதனால நான் முதல்ல பத்திரிகையாளர சந்திச்சிடுறேன். அடுத்தது அவருக்கு டூர் இருந்துச்சு. ஆந்திரா போறதுக்கான டூர் இருந்தது. நான் குடுத்துட்டு கிளம்புறேன். நீங்க வந்து அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்ப நடத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. அதே மாரி அவரும் பத்திரிகையாளர்
அடுத்தது ஆந்திரா போக வேண்டியதை வந்து கேன்சல் பண்ணிட்டு, அன்னைக்கு ம். ஈவினிங்கே வந்து மாநில தலைவர் வந்து நெல்லை நெல்லை போயிட்டாரு. போயிட்டார். அடுத்த நாள் அந்த உடல் அடக்கம் ஆகுற ஆமா. வரைக்கும் அவர் அங்க தான் இருந்தாரு. அங்கேயும் ம். பத்திரிகையாளர சந்திச்சாரு. சந்திச்சுட்டு திரும்பி வந்தாரு. ஆமா. அடுத்தடுத்து காவல்துறை டெய்லி ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. டெய்லி ம். எங்களோட மாநில தலைவர்ட்ட வந்து எஸ்பி வந்து பேசிட்டு தான் இருக்காரு. ம். அது ம். கன்டினியூஸா அவங்களுடைய அப்டேட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கா போகுது. எங்களோட மாநில தலைவர பொறுத்தவரைக்கும் இது திருப்தியா இருக்குதுங்கிற மாரி தான் சொல்லியிருக்காரு இதுவரைக்கும். ம். சிபிசிஐடி போகுமாங்கிறது அடுத்த கட்டம் இனிமே தான் நம்மளுக்கு தெரிய வரும். சரி வரும். அதுல இப்ப லேட்டஸ்ட் தகவல் அத கத்தி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ம். இதுதான் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியான்னு ம். விசாரிச்சுட்டு வராங்கன்னு ம். சொல்றாங்க. ஆமா. ம். அவங்களோட வீட்டு வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே ம். ஒரு 80 அடி ஆழத்துல இருக்கக்கூடிய கிணத்துல இருந்து அந்த கத்தி ஓ! எடுத்திருக்காங்க. ஆ, ஆ. அந்த கத்தி எடுத்திருக்காங்கன்னா, அத வந்து இப்ப ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்காங்க. ம். ம். கத்தி கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருந்தால், அது என்னதான் நீங்க வந்து ஆசிடே ஊத்தி கழுவுனாலும், அதுல உள்ள பிளட் செல்ஸ் வந்து வச்சு இருக்கும். கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ, ம். அவ்வளவுக்கு டெக்னாலஜி பெருசா இருக்குது. ம். ஸோ, ம். அதனால வந்து கொலைக்கு ஒரு வேளை இந்த கத்தி பயன்படுத்தப்பட்டிருக்குண்டா, கம்பல்சரி அது காவல்துறையுடைய விசாரணையில வந்து தெரிய வந்துரும். இப்ப இதையும் ஜெயக்குமார் மரணத்தையும், ராமஜெயம் மரணத்தையும் ம். அ ஒப்பிட்டு பேசுறது வந்து ம். சரியானதா இருக்குமா? இல்ல அ ம். எப்படி சொல்றீங்க நீங்க? பேட்டர்ன் ஒரே மாரி இருந்திருக்குது. ம். அதே மாரி கை, கால்கள் கட்டப்பட்டிருக்குது. ம். முந்தா நேத்து வந்து எஸ்பியோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அ ராமஜெயத்தை கொன்று எரிக்க முயன்றார்கள். ம். ஜெயக்குமாரை கொன்று எரித்து விட்டார்கள்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆமா. ம். ஸோ ம். பேட்டர்ன் அதே மாரி கில்லிங் பேட்டர்னும் ஒரே மாரி இருந்திருக்குது. ம். ம். ஸோ ஒரே டீம் தான் இது பண்ணிச்சா? இல்ல வேற டீம் பண்ணிச்சா? ம். இல்ல இதுக்கு பின்னாடி எதுவும் மாஸ்டர் மைண்ட்ஸ் இருக்காங்களாங்கிறதையும் காவல்துறை வந்து தனிப்பட்ட முறையில விசாரிச்சுட்டு தான் இருக்குது. ஏன்னா, இப்ப ராமஜெயம் கொலை செய்யப்பட்டதுக்கு நம்ம அப்போ உள்ள காலகட்டத்தில நம்ம பார்த்தோம்னா, அவர் மேல வந்து அரசியல் ரீதியாவும் சரி, ம்ஹ்ம். தொழில் ரீதியாவும் சரி நெறைய எதிரிகள் இருந்தாங்க. அது அதனால அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ம். அந்த கொலை நடந்த விதத்த பார்த்தாலே அவர் மேல எவ்ளோ ம். கோவம் இருந்தது ஆமா. அப்படின்றதெல்லாம் வெளிப்பட்டது. அதே மாரி ஒரு எதிரிகள்லாம் இப்ப ஜெயக்குமாருக்கு இருந்தாங்களா? அப்படி இல்ல அவ்வளவு பெரிய ம். ஜெயக்குமாரோடைய நேச்சருக்கு வந்து அவ்வளவு பெரிய எதிரிகள் கிடையாது ஆக்சுவலா. ம். ஆ ஆனா ரியல் மோட்டிவ் என்னங்கிறது காவல்துறையோட விசாரணையில தான் தெரிய வரும். ம். நீங்க ம். துவக்கத்திலேயே அரசியல் கொலைங்கிற மாரி சொன்னீங்க. ஆமா. எங்களுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது அரசியல் கொலையா அல்லது தனிப்பட்ட ஆ, காரணங்களால் ஆ. நடத்தப்பட்ட கொலையாங்கிறது ம். காவல்துறையினுடைய விசாரணையினுடைய முடிவுல தெரியட்டும். ம். ம். அதற்கப்புறம் ஒருவேளை இது அரசியல் கொலையா இருக்கும் பட்சத்தில் ம். காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ நாங்க எடுப்போம். ம். ஒருவேளை இது ம். தனிப்பட்ட ரீதியிலான கொலையா இருக்கும் பட்சத்தில, ம். இந்த வழக்கை காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையிலே நடத்தும் ம். அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாப்ல. ம். ஸோ அதனால வி ஆர் வெயிட்டிங் ஃபார் போலீஸ் ம். ரிப்போர்ட். இதுக்கு இடையில வந்து இது வந்து குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பெண் ம். விவகாரமா இருக்கலாம் அப்படின்னு சில பேரு யூ அ யூகத்தின் அடிப்படையில் பேசுறாங்க. யூகத்தின் அடிப்படையில் என்ன வேணாலும் பேசலாம் சார். ம். பேசலாம் சார். என்னன்னா, அ அவங்க அத கூட விட்டுருங்க. அதாவது ஒரு சில பத்திரிக்கையாளர்கள்ங்கிற பேர்ல பேசக்கூடியவர்கள், அவங்க எந்த பத்திரிகைலாம் வேலை பார்த்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலா. ம். அப்படி சொல்லக்கூடியவர்கள் வந்து, ஒரு குறிப்பிட்ட நபரை இவர் தான் இவருடைய காரணங்களால தான் கொலையே நடந்துச்சுங்கிற அளவுக்குலாம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் ஓ! குடுக்குறாங்க ஆக்சுவலா. ஆ, ஆ, ஸோ ஆ. இது எவ்வளோ பெரிய பிரச்சனைய உண்டாக்குங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலா. ம். ம். அ அது எப்படி கேஸ மிஸ்லீட் பண்றதுக்கான சான்சஸ்ல இந்த இதெல்லாம். ஆமா. நீங்க ஏன் பொறுமையா இருக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு ம். கொலை ம். நடந்திருக்குது. நீங்க ஏன் உங்களுடைய கற்பனை குதிரையெல்லாம் தட்டிவுட்டு இப்படி நடந்துச்சு அதாவது நடந்திருக்கலாம்னு சொல்றது வேற, ம். நடந்துச்சுன்னு சொல்றது வேற. ஆமா. இவங்க நடந்ததாகவே சொல்றாங்க ஆக்சுவலா. ம். அவங்களே ட்ரையல் முடிச்சிடுறாங்க. அவங்களே ட்ரையல முடிச்சிடுறாங்க. ட்ரையல முடிச்சு தூக்குல போட்டுருவாங்க போல இருக்குது. ஸோ அதனால வந்து ம். இவர்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்குது. இப்ப ம். ரீசென்ட்டா ம். உயர்நீதிமன்றம் கூட அ ஆமா. ஃபிலிக்ஸ் ஜெரால்ட்ன்னு சொல்லிட்டு ஆமா. ரெட்பிக்ஸ் அதோடைய ஆசிரியருடைய வழக்குல வந்து, இதுதான் வந்து சரியான தருணம். யூடியூப்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்படுத்தணும். அதுவும் ம். சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துவதற்கான தருணம் இதுதான். ம். அதுக்கான ஒரு வரையறைய உண்டாக்கணும் அப்படிங்கிறத வந்து ம். உயர்நீதிமன்றத்தோட கருத்தா தெரிவிச்சிருக்காங்க. ஆமா. ஸோ இதுல வந்து முன்னாடி நீங்க வந்து பிரிண்ட் மீடியா இருக்க போம்போதோ, அல்லது வந்து சேட்டலைட் மீடியாஸ் இருக்க போம்போதோ, இவ்வளவு பொய்யான தகவல்கள் வெளில வரதில்ல. ஆமா. அது வெளில பல கட்டங்கள தாண்டி வரும். தாண்டி வரும். ம். ஆனா, இப்ப YouTube சேனல்ல வந்து ஒரு 10க்கு 10 ரூம் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, 2 மொபைல வாங்கி வச்சுக்கிட்டு, அவ்வளோதான். பத்திரிக்கையாளர்ன்னு பேர்ல யாருன்னு தெரியாது. அவங்கலாம் உட்காந்துக்கிட்டு மனசுல உள்ளத பேசிருவாய்ங்க. பேசி அவங்களோட மனசுல உள்ளத பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. மனசுல உள்ளத பேசுவாங்க. அல்லது அவங்களும் ஒரு கதை திரைக்கதை வசனம் எழுதி அது பாட்டு பேசிட்டு இருப்பாங்க. ம். ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? அதுவும் இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு அரசியல் பிரமுகர் கொலை நடந்திருக்குது. ஆமா. அந்த கொலையில் யார் சம்பந்தப்பட்டார்கள் என்பதை கண்டுபிடிக்க
வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உள்ளது. அந்த ம். காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரிப்போர்ட் வந்து இன்னும் சில நாட்கள்ல குடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்காண்டி வெயிட் பண்ணுவோம். ம். ஓகே. இது ராமஜெயத்தோட இது கொலையோட சம்மந்தப்படுத்துறனால கேட்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு. ம். சிபிஐ போயிட்டு ம். கடைசி வரைக்கும் சிபிஐ கூட என்னால ம். கண்டுபிடிக்க முடியல. யார் ம். குற்றவாளின்னு கண்டுபிடிக்கல. ம். அதே மாரி இதுவும் ஒரு இழுத்தடிக்கிற சூழ்நிலை இருக்குமா? இல்ல முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? அப்படியான சூழ்நிலை மாரி நமக்கு தெரியல ஆக்சுவலா. ம். நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு ராமஜெயம் கொலை நடக்க போம்போது, அ அதிமுக ஆட்சி இருந்தது. ஆமா. அதன் பின்பு தொடர்ந்து அதிமுக ஆட்சி தான் ஆட்சி தான். கன்டினியூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒருவேள இது வந்து அதிமுகவுடைய அரசே இத வந்து ஹோல்ட் பண்ணிச்சாங்கிறது நமக்கு தெரியாது. ம். ம். திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது என்ன நடந்துச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்குது ராமஜெயமோட கொலை ஆமா. வழக்கு. ம். ஆனா இதோடைய ஸ்டார்ட்டிங்ல இருந்து நீங்க பாருங்க. அவர் மேன் ம். மிஸ்ஸிங் ஆனதிலிருந்து ம். இன்று வரை காவல்துறை மிக வேகமாக போயிட்டு இருக்கு. செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ம். ம். டெய்லி 2, 3 அப்டேட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஊடகங்கள் வாயிலாக, ம். பிரஸ் ரிலீஸ் மூலியமாக அவங்க குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா, அ எங்களுடைய மாநில தலைவர் செல்வபந்தை அவர்கள் வந்து சிஎம்ட்டே டைரக்ட்டா இத பத்தி பேசினாப்ல. ம். ம். சிஎம்ட்டே பேசி, இத வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸா டீல் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம், ம். அங்கேருந்து நோட்ஸ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஓ! நெல்லை டிஎஸ்பிக்கு நோட்ஸ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ம். ஸோ, ம். அதனால நெல்லை டிஎஸ்பி ரொம்ப நோக் அண்ட் கார்னரா இத விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ம். 2வது சின்ன விஷயம் கூட வந்து வேற ஆட்கள் மேல ஆல்ரெடி அவருக்கும் வேற யாருக்கும் சண்டை இருக்கலாம். ஆமா. அவர போய் சார்ஜ் பண்ணிற முடியாதுல்ல நம்ம. அதனால ரொம்ப ம். தீவிரமா விசாரிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே சம்மன்ஸ் குடுத்துருக்காங்க. எங்க ம். மாநில தலைவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு யார் யாரையெல்லாம் விசாரிக்கணுமோ, காங்கிரஸ் ம். கட்சிக்குள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, ம். எல்லாருக்கும் சம்மன் குடுத்து கூப்பிடுங்க. எல்லாரும் வந்து ஆஜராகி அவங்களுடைய விளக்கத்த சொல்லட்டும். உங்களுக்கு ம். விளக்கத்துல திருப்தி இருக்குதாங்கிறத முதல்ல பாருங்க. ஆமா. அதுக்கப்புறம் பாசிபிலிட்டீஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ம். அதன்படி எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் கே.வி. தங்கபாலுக்கும் சம்மன் வந்துச்சு. அவரும் போய் ஆஜராயிட்டு ஆமா. பத்திரிகையாளர சந்திச்சாரு. ம். அதே மாரி எங்களுடைய பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்களுக்கும் சம்மன் வந்துச்சு. அவரும் போய் பேசினாரு. ம். எல்லாம் அவருடைய தரப்பு விளக்கத்தை குடுத்துட்டு வந்தாரு. ம். 2 பேருக்கும் 2 பேருக்கும் தொடர்பு 2 பேருக்கும் இல்லைங்கிறது. ம். தொடர்பு இல்லங்கிறத சொல்லிட்டு தான் வந்தாப்புல. சொல்லிட்டேன். ம். அ அதாவது தவறு செஞ்சிருந்தாங்கண்டா, ஒண்ணு ஊடகங்களை பார்க்க தயங்குவாங்க. ஆமா. அல்லது வந்து ஓடி ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. இது ம். 2 பேருமே செய்யல. ம். ம். 2 பேருமே வந்து காவல்துறை குடுத்த சம்மனை மதிச்சு ஆமா. போய் ஆஜராயிட்டு வந்தாங்க. 2 ம். பேருமே ஊடகங்களையும் மதிச்சு ஊடகங்களுக்கும் பேட்டி குடுத்துட்டாங்க. ம். ம். அவங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம அந்த லெட்டர கூட வந்து ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்காங்க. அது ம். அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆமா. இந்த இதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஃபாரன்சிக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஆமா. உண்மையிலேயே அவர் தான் எழுதினாரான்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னும் ரிசல்ட் ம். வரல. அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்ட தொகைகள், அதாவது குறிப்பாக கே.வி. தங்கபால் அவர்கள் ம். 12,00,000 11,00,000 வாங்கினேன்னு சொன்னது. ம். ரூபி மனோகரன் அவர்கள் 70,00,000 78,00,000 வாங்கினேன்னு சொன்னது. ம். இந்த 2மே வாங்கக்கூடிய நிலைமையில் இருவரும் இருக்கிறாங்களாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆமா. ம். அந்த அளவுக்கு 2 பேருமே ஃபினான்ஷியலா வீக்லாம் கிடையாது ஆக்சுவலா. கிடையாது. ம். கே.வி. தங்கபால் அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோழிங்கநல்லூருக்கு பக்கத்துல அவருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ம். சொந்தமா ஒரு டிவி சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அது போக வந்து ஆ சேலத்துல நெறைய நிலங்கள் இருக்குது. பூர்வீக நிலங்கள் நெறைய இருக்குது. ஆமா. அங்க நெறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில நெறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ரூபி மனோகரன் அவர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, போன ம். தடவை அஃபிடவிட்ல 92 கோடி ரூவா ம். 92 கோடி ரூவா டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஓகே, ஓகே. ம். அது போக வந்து சென்னையோட புறநகரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பில்டர்ஸ். அதிகமான இடங்கள்ல வந்து ரூபி பில்டர்ஸோடைய க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதுல ம். குறிப்பா ஒண்ணு சொல்லணும். என்னன்னா, இப்ப சமீப காலத்துல கூட ஒரு பிரபலமான கட்டுமான நிறுவனத்தினுடைய ஒரு இடத்துல வந்து அ அரசின் அனுமதி பெறவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூலாம் கிளம்புனுச்சு. ம். ம். சமீபத்தில இந்த ஓஎம்ஆர்ல ஒரு இது கூட. ஓகே. இத்தனை ஆண்டு காலமாக பில்டர்ஸா இருக்காரு. இத்தனை காலமா இந்த தொழில் இருக்காரு. ம். ஒரு வழக்கு கூட அவங்க மேல வந்தது கிடையாது. ஏன்னா, ம். அவருடைய அந்த குவாலிட்டி ஆஃப் டெலிவரி எல்லாமே தெளிவா அவர் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்காரு. அவர் ம். பிசினஸ ம். ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காரு. குவாலிட்டியா ம். பண்ணிக்கிட்டு இருக்காரு. ம். எக்ஸ் ம். எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்தவர் அவரு. ம். அவ்வளோ டிசிப்ளினான மேன் அவரு ஆக்சுவலா. அவர் போயிட்டு ஒரு ரூ. 70,00,000 வாங்கிட்டு ஏமாத்துனாங்கன்னு சொல்றது வந்து ம். அபத்தமான ஒரு விஷயம். 2வது வந்து அ அப்படி வாங்கியிருந்தா கூட அதுக்கு கொலை பண்றதுக்கு கூட போகக்கூடிய நபரா ம். ஒரு நபர பார்த்தா நமக்கு தெரியும்ல ஆமாமா. இவருடைய நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நேச்சர் கிடையாது. ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அவரு. அதனால வந்து அது அது அந்த இது இருக்காதுங்கிறது தான் என்னுடைய என்ன தனிப்பட்ட முறையிலான ம். ம். கருத்தும் கூட. ஓகே, ஓகே, ஓகே. சரி. போலீஸோட தொடர் நடவடிக்கையை நம்மளும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். ம். தொடர்ந்து இத பத்தி பேசுவோம். நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி.